அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, திருவண்ணாமலை பாஷா எலக்ட்ரானிக். நான் உங்கள் நண்பன் காதர். இந்த வீடியோ பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட அட்ரஸை சொல்கிறதுக்காக. கடை அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை அப்லோடு பண்ணுறேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ போடுறேன், பார்த்துட்டு கடைக்கு வந்துடுங்க நேரில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கல்மண்டபம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் நின்றுருக்கோம். அங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ராஜகோபுரத்தை கல்மண்டபத்துக்கு வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதை போகிற ரூட்டு, போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நேராக வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் நேராக வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா கடைங்க சைடில் இருக்குது. அதில் நான் வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த கடை ஞாபகம் இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு டெட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிரிவல பாதைக்கு போகிற ரூட் வரும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு போகிற ரூட் வரும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி நகை கடை இருக்குது. சுமங்கலி நகை கடை அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் ஹோட்டல் இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுக்க வேண்டியது தான். அது இருக்குது பாருங்கள், சுமங்கலி நகை கடை. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே எதிரில் கேஜிஎஃப் ஹோட்டல் இருக்குங்களா, அந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குங்களா. இதுதான் மார்னிங் டைமில் இருந்தாவே உங்களுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கும். சனி ஞாயிறு மட்டும் தான் அந்த இடத்துல பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. மீதி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். நேராகவே இந்த தெருவில் நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே வந்திங்கன்னா எதிரில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும். சரிங்களா, விநாயகர் கோயில் தெரியுதுங்களா. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டு போகாதீங்க. லெஃப்ட்டு பண்ணிங்கன்னா பெரிய கோயிலுக்கே போயிடுவீங்க. ரைட்டில் போகணும். ரைட்டில் வந்தால் தான் நம்ம கடைக்காக வரத்துக்காக வழி. அது லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபுரத்துக்கு நேராகவே ஒரு தெரு வரும் பார்த்திங்களா, அங்கேருந்து வந்தால் இந்த இடம் வரும். சாரா லாட்ஜ், சாரா ரூம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஆப்போசிட்டில் லைட்டில் எரியுது பாருங்கள். அந்த இடத்துல இந்த கார்னரில் ஒரு கோயில் இருக்கும், அதே போல் பிள்ளையார் கோயில். இந்த ஒட்டின மாதிரியே இருக்கும். கார்னரில் வந்து லெஃப்ட்டு திரும்பணும். லெஃப்ட்டு திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஒட்டின மாதிரியே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அதுலேருந்து அப்படியே டக்குன்னு ரைட் எடுக்கணும். அது இருக்குது பார்த்திங்களா விநாயகர் கோயில். அதுலேருந்து டக்குன்னு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சர்க்கார் சிக்கன் சென்டர் இருக்குது. இதுதான் நம்மளோட கடையில் ஒரு லொக்கேஷனே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையோட பில்டிங்கு. சரிங்களா, இதாங்க நம்ம கடை. ஃபைனலாக நம்ம கடையாண்ட வந்தாச்சு. நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம சொல்லியாச்சு. எதாவது டவுட்டாக இருந்தாலும் 1-2 தடவை வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். பாஷா எலக்ட்ரானிக் இதுதான் நம்மளோட கடையோட கரெக்டான அட்ரஸ். லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்மாதாதி தெருன்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா தென்மாதாதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்கள், என்ன கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸாக இன்னும் என்ன பண்ணணும், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் இன்னும் கிளியராக சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இல்லை அப்படின்றீங்க. பழைய வீடியோவில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பேன், கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கொடுப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்படின்னா பழைய வீடியோவில் போய் பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணுவேன். பேனரில் கூட நான் காமிக்கிற பேனரில் கூட நம்ம கடையோட நம்பர் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. டாடா, பாய்.